ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பல்லவலர். இன்றைக்கி நம்ம மறுபடியும் ஒரு ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பேஜ்லேருந்து வந்து நான் வாங்கினேன். இது இப்போ இல்லைங்க, ஒரு 4-5 இயர்ஸாக அவங்களுக்கு நான் வந்து கஸ்டமர்னு சொல்லலாம். ஒரு 4-5 இயர்ஸாக அவங்களுக்கு நான் வந்து கஸ்டமருங்க. இது கூட அவங்ககிட்ட எடுத்த ட்ரெஸ்ஸு தான் இது எடுத்தே பார்த்திங்கன்னா ஒரு ஒரு 2 இயர்ஸ் இருக்கும், ஒரு 1.5 இயர்ஸ் இருக்கும்னு வச்சுங்களேன். நிறைய டைம் வாஷம் பண்ணிவிட்டேன். ஸோ இது அவங்ககிட்ட எடுத்த ட்ரெஸ் தான். அப்படி யார் என்னம்மா எனக்கு தெரியாது அப்படி ஒரு பேஜ் அப்படின்னு ஆன்லைனில் யாரெல்லாம் ஆன்லைனில் வாங்குறது விருப்பப்பட மாட்டீங்க அப்படின்றதுலாம் கீழே தயவுசெய்து எனக்கு சொல்லுங்கள். ஸோ இந்த காலத்தில் இப்படி ஒரு ஆட்கள் கூட இருக்கிறாங்களா? ஆனால் ஆன்லைனில் நிறைய ஃபேக் வருது, நிறைய ஃப்ராடெல்லாம் பண்ணுறாங்க, அதுவும் உண்மை தான். பட் எனக்கு வந்து அது ரொம்ப செட் ஆகிடுச்சுங்க. ஏதோ 1, 2 ஒரு ஒரு 10னா அதில் 1 வந்து எனக்கு மிஸ் ஆகும். மற்றபடி எல்லாமே சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிடுங்க. அதனால தான் ஒரு 2-3 பேஜஸ் நான் வச்சுருக்கேன். ஸோ ட்ரஸ்டான பேஜுங்க. அவங்ககிட்ட மட்டும்தான் நான் அதை வந்து வாங்குவேன் நான். சரிங்களா? இதோட ஃபுல் வியூ காட்டுறேன் பாருங்கள். இது தாங்க என்னோடய ஃபுல் வியூ. ட்ரெஸ்ஸோட ஃபுல் வியூ இது தாங்க. நல்லா இருக்குல்லங்க. இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது மோஸ்ட்லி லாவெண்டர், பிங்க்கு இதெல்லாம் எப்போதுமே லேடிஸ்க்கு பிடிச்சமான ஒரு கலரு. ஸோ அதனால் எனக்கும் இது ரொம்ப பிடிச்சிருந்தது. சரிங்களா? உடனே ஆர்டர் போட்டேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அவங்க யார், என்ன பேஜ், அவங்க பேர் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்களா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒன்றும் இல்லைங்க, நான் ஏற்கனவே ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ கூட போட்டிருக்கிறேன் அவங்கள பற்றி. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் போடும்போது கூட அவ்வளோ ரெஸ்பான்ஸ் இல்லை. ஆனால் போட்டு ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நான் அவங்களுக்கு கஸ்டமர், நான் 4 இயர்ஸ் கஸ்டமர், 3 இயர்ஸ் கஸ்டமர் அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. அதே மாதிரி தாங்க, யாரும் இல்லைங்க, நம்ம நிமலாஸ் நைட்டிஸ்ன்ற யூடியூப் சேனல் தாங்க. யூடியூப் சேனல் வச்சுருக்குறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா புதுசாக வெப்சைட் தான் அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க இப்போது ரீசன்ட் டேஸில். பட் அவங்களுக்கு வந்து இது வந்து ஃபுல்லாக வாட்ஸ்அப் புக்கிங் தானே. ரொம்ப ட்ரஸ்டான பேஜுங்க. இதில் ப்ராடக்ட்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு முறை நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா அதோடு அவங்கள வந்து நீங்கள் விடவே மாட்டீங்க. ஸோ அந்த அளவுக்கு இருக்கும். நம்ம அவங்கள பற்றி சொல்கிறத விட அவங்க ப்ராடக்ட்டை பற்றி தாங்க ரொம்ப நான் நிறைய சொல்லணும்னு விருப்பப்படுவேன். நிறைய வாங்கி வச்சுக்கிறேன். இந்த ட்ரெஸ்ஸு ஆச்சா, இந்த ட்ரெஸ்ஸு, இந்த மாதிரி நிறைய இருக்குது. இன்னொரு ஃபோட்டோஸ் கூட நான் ஆட் பண்ணுறேன் பாருங்கள், அந்த ட்ரெஸ்ஸு. இது எல்லாமே அவங்ககிட்ட வாங்கணும் தான். என்ன வாஷ் பண்ணாலும் சரிங்க, இப்படி தான் இருக்கும். இது ஒரு 1.5 இயர்ஸ் ஆகுதுன்னு பார்த்தா உங்களுக்கு எங்கன்னா சொல்ல தெரியுதா? எப்படி இருக்குது பாருங்கள் வாஷ் பண்ண. மெயின்டெனன்ஸ் நம்மக்கிட்டேயும் இருக்குது. நம்ம ஒரு ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு நல்லா வச்சு மிஷினில் போட்டு துவச்சி அதை எடுத்துகிட்டு போய் வெயிலில் காய வச்சு சிங்க் ஆகிடுச்சி, ஃபேட் ஆகிடுச்சி இப்படிலாம் சொல்லக்கூடாது. ஸோ இந்த வீடியோவில் இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் எப்படி ட்ரெஸ்ஸை மெயின்டைன் பண்ணலாம் எனக்கு நான் கூட ரொம்ப வசன்னு சொல்லுவேங்க. இது வந்து நான் வந்து எங்கள் அக்கா கிட்டேருந்து நான் கற்றுக்கிட்டேன். பெரிய அக்கா இருக்கிறாங்களா, அவங்ககிட்ட தாங்க நான் கற்றுக்கிட்டேன். அவங்க ட்ரெஸ்ஸை நல்லா சூப்பராக மெயின்டைன் பண்ணுவாங்க. அதுக்கு நான் சொல்கிற டிப்ஸ் எல்லாம் பார்த்துட்டு என்னம்மா ட்ரெஸ்ஸே துவைக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன் அப்படின்லாம் சொல்லப்படாது. சரிங்களா? வாஷிங் மிஷினில் இந்த ட்ரெஸ் எல்லாம் போடாதீங்க. இதுதான் என்னோடய வெரி ஃபர்ஸ்ட் அட்வைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, வாஷிங் மிஷினில் தயவுசெய்து போடாதீங்க. ஓகேங்களா? நிறைய பேருக்கு லெகின் போடவே பிடிக்க மாட்டேங்குதுல்லங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா அவங்க பேஜில் பார்த்தீங்கன்னா 365 டேஸாக ஆஃபர் தாங்க இருக்கும். அதுலேயும் ஸ்பெஷல் ஆஃபர்லாம் நிறைய போடுவாங்க. ஆனிவர்சரி ஆஃபர் போடுவாங்க. இப்படின்னு நிறைய எக்கச்சக்க ஆஃபர் போட்டாங்க. ஸோ அந்த டைமில் தான் நான் வந்து இந்த குர்தா பேண்ட்டை ஆர்டர் போட்டேன். லெகின் போடவே பிடிக்க மாட்டேங்குது. யாருக்கெல்லாம் பிடிக்காது லெகின் போடுறது அப்படி சொல்லிட்டு சொல்லுங்கள். அதுவும் லெகின் போட்டு வண்டி ஓட்டினாலோ, இந்த சைட் கட் இருந்தாலோ அதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப ஆக்வர்டாக இருக்குது. நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. சரி, அவங்களோட வில்லன் விஷயம் நம்ம எதுவும் சொல்லக்கூடாது. எனக்கு பிடிக்கல. உங்களுக்கு யாராவது என்னோடய சப்ஸ்கிரைபருக்கு யாராவது பிடிக்காதா அப்படி சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதனால தாங்க இந்த குர்தா பேண்ட்டே நான் வந்து ஆர்டர் போட்டேன். அப்போ வந்து இதோட ஆக்சுவல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 350 ருபீஸ் இதோட ப்ரைஸு. இது பிராண்டட் பாருங்கள், லிவா சர்டிஃபைடு. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா லிவா சர்டிஃபைடு. எல்லாமே லிவா சர்டிஃபைடாக தாங்க இருக்கும். அது பாருங்கள், எல்லாமே லிவா சர்டிஃபைடாக தான் இருக்கும். நல்லா பிராண்டடான ஒரு இது தான். அவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா குவாலிட்டிக்கெலாம் அடிச்சிக்கவே முடியாதுங்க. அவங்க என்ன வீடியோவில் சொல்கிறாங்களோ அதுதாங்க இருக்கும் அவங்களுக்கு. வீடியோவில் ஒன்று சொல்கிறது, நேரில் ஒன்று வருது. அது மாதிரி ஒரு பேஜ் ஒன்று அப்படி தாங்க. நான் தெரியாமல் ஆர்டர் போட்டேன். அப்புறம் நேரில் வந்து நம்ம என்ன பண்ணோம், நிறைய பேர் இந்த ஆன்லைனில் நல்லா பெருசு பெருசாக ஆர்டர் போட்டுட்டு அது எனக்கு நல்லா இல்லை இப்படியெல்லாம் நான் ஃபர்ஸ்ட் டைம் இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் இந்த வீடியோவில் சொல்கிறேன் கேட்டுங்க. நம்ம ஃபர்ஸ்ட் டைம் போடுமா ஒரு 200-300க்கு ஒருத்தரில் ஒரு ப்ராடக்ட்டை போட்டுட்டு இது எப்படி இருக்குது வந்த பிறகு அவங்க சொல்கிறது வீடியோவில் சொல்கிற மாதிரி லைவாக இருக்கா இதெல்லாம் நம்ம செக் பண்ணிவிட்டு தாங்க போடணும். சும்மாவே நம்ம பாட்டுக்கு போட்டுட்டு அதை வச்சுக்கிட்டு ஒரு ரிவ்யூ கொடுக்கக்கூடாது. அந்த நெகட்டிவ் ரிவ்யூ கொடுக்குறதுல உங்களுக்கு என்ன யூஸ்னே எனக்குமே தெரியல. அவங்களும் நம்மள மாதிரி ஒரு லேடிஸ் தானேங்க. அவங்களுக்கு நம்ம மேக்ஸிமம் சப்போர்ட் பண்ண முடியாது, சப்போர்ட் பண்ணணும். இல்லையா பிடிக்கலையா விட்டுறணும். அந்த பேஜை நம்ம திருப்பி போய் வாங்கக்கூடாது. வேணும்னே அதை வாங்க வேண்டியது. வாங்கிட்டு அதையே ரிவ்யூ போட்டிருக்கு. இதுக்குன்னே ஒரு யூடியூப் சேனல்லாம் இருக்குதுங்க. இதே பொழப்பா எடுத்துகிட்டு சுற்றுற யூடியூப் சேனல்லாம் இருக்குது இந்த குறை கண்டுபிடிக்கிறதுக்குன்னே. ஒரு டைம் வாங்குறீங்களா விட்டுடுங்க, பிடிக்கலையா விட்டுருங்க. இப்போ நான் என்கிட்ட 4-5 இயர்ஸாக வாங்குறேன்னா ஃபஸ்ட்டு டைம் ஆர்டர் போட்டேன்.
நல்லா இருந்தது, சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, நிறைய நான் போடுற ட்ரெஸ்ஸும் சரி, நான் போடுற பாட்டம் வேரும், ஷால் கலெக்ஷனும் செம்மையாக இருக்குங்க. இந்த பாருங்க, இந்த ஷால்லாம் கூட நான் அவங்ககிட்ட வந்தேன். நிறைய இதில் கூட நான் போட்டேன் சில்வர் ஷாலுங்க. இது கூட மேட்சாக தான் ஆகும், சில்வர் ஷால். நான் வாங்கும்போது கூட யோசிச்சேன், இந்த கிளிட்டரிங்லாம் போயிடுமா அப்படின்னு. இது எத்தனை முறை வாஷ் பண்ணியிருக்கேன். ஆனால் ஹேண்ட் வாஷ் தாங்க பண்ணுவேன் நான் ட்ரெஸ்ஸுங்களை. மிஷின் வாஷ்லாம் போட மாட்டேன், ஹேண்ட் வாஷ் தான் பண்ணுவேன். இந்த பாருங்க, ஒன்று எக்ஸ்ட்ராவே அவங்க கையிலேருந்து வாங்கி வச்சுட்ருக்கேன் பாருங்க. 100 ருபீஸ்க்கு போட்டாங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து கோல்டன் சில்வர்லாம் வந்து நமக்கு அடிக்கடி யூஸ் பண்ணுற ஒரு கலர்ஸ். அதனால் நான் என்ன பண்ணேன், அப்போ 100 ருபீஸ் கிடைக்கும் போது வாங்கி வச்சுக்கிட்டேன். சரி அப்படி சொல்லிட்டு. ஏன்னா அவங்ககிட்ட எனக்கு ரொம்ப நம்பிக்கை வந்துச்சு. அதனால் இது மாதிரி நான் வாங்கி போட்டேன். இதே ஃபஸ்ட் டைம் வந்தால் நான் ஒன்று தான் வாங்கியிருப்பேன். அவங்ககிட்ட எனக்கு நம்பிக்கை வந்ததுனால இது மாதிரி நான் எதனா யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் எதனா வந்ததுன்னா, ஆஃபர் எதனா போட்டாங்கன்னா அது மாதிரி கோல்டனும் போட்டாங்க. பட் வாங்க நான் மிஸ் பண்ணிட்டேன். பட் இப்போ அந்த கோல்டன் கிடைக்காது, எவ்வளோ கஷ்டப்படுறேன். ஆனால் கடையில் போய் அந்த கோல்டன் பார்த்தேன், அதே 100 ருபீஸுக்கு இருக்குது. பட் இந்த அளவுக்கு அது திக்னஸ்ஸே இல்லைங்க. இது ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப மெலீஸாக இருக்குது. அது ஒரு வாஷ்லேயே அப்படியே ஒரு மாதிரி ஆயிடும் போல இருக்குது. இதுவும் அவங்கக்கிட்ட இருந்து வாங்கினது தான். இதோட ப்ரைஸ் என்னம்மா அப்படி சொல்லுன்னு சொல்கிறீங்களா? ஆமாங்க, இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா, ஆக்சுவல் ப்ரைஸ் எல்லா பேஜஸ்லேயும் இது வந்து 350 ருபீஸ்ன்னு போடுறாங்க. ஆனால் அவங்க மட்டும் ஆஃபரில் 320 ரூபாய்க்கு கொடுத்தாங்க ஒரு பேண்ட்டு. 320 வந்து இப்போ வந்து ஒரு வெப்சைட் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. அதெல்லாம் போனீங்கன்னா 500 ருபீஸ் ஒர்த்தில் எந்த ப்ராடக்ட் வேணால் ஃப்ரீ ஷிப்பிங் கூட. ஒரு சில பேஜெலாம் பாருங்களேன், 1000 ருபீஸ்க்கு வாங்கினா கூட அந்த ஃப்ரீ ஷிப்பிங்கே வர மாட்டேங்குதுங்க. எனக்கு எங்கே ஃப்ரீ ஷிப்பிங் கொடுக்குறோம் அந்த பேஜ் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. 1000 ருபீஸ்க்குலாம் நான் ஆர்டர் போடுவேன். ஆனால் என்ன மாதிரி எத்தனை பேர் இருக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக அதை நான் தெரிஞ்சுக்கணும். இப்போ 1000 ருபீஸ் கொடுத்து வாங்குவோம், 1200 கொடுத்து வாங்குவோம். ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த ஷிப்பிங்னு வரும்போது எனக்கு மனசே வராதுங்க. அது 30 ருபீஸ்னால் கூட எனக்கு மனசு வராது. சரிங்களா? அது மாதிரி அதே தானே அவங்களும் அந்த பொட்டிக்கு வச்சு நடத்துகிறவங்களும் அவனால நிலமையும் அதுதானே. ஒரு 10 ரூபா டிஸ்கவுண்ட் கொடுத்தா கூட அது நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் தானுங்க. என்னம்மா 10 ரூபா அப்படின்லாம் சொல்லப்படாது. சரிங்களா? நம்ம எப்படி ஷிப்பிங்க்கு ஒரு 30 ரூபாய் கணக்கு பார்க்குறோமோ, அதே ஃப்ரம் தி அதர் சைட்லேயும் அவங்களும் அதை பற்றி யோசிப்பாங்களே. அதனால் 10 ரூபா 20 ரூபாலாம் கூட டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க அவங்க ஒரு ப்ராடக்ட்டுக்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு ப்ராடக்ட்டுக்கு 30 ருபீஸ் டிஸ்கவுண்ட் ஃப்ரீ ஷிப்பிங் கொடுத்துருக்குறாங்க. நான் என்ன பண்ணேன், எனக்கு நிறைய கலர்ஸே இல்லைங்க. நிறைய டாப்பு வாங்கிடுவேன். நம்ம எப்படி சாரீ வாங்கிட்டு ப்ளவுஸ் இல்லாத, மேட்சிங் ப்ளவுஸ் இல்லாத, இன்ஸ்கர்ட் தைக்கணும், அது தைக்கணும், இது தைக்கணும்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே பெண்டிங்கில் போட்டு நிறைய குர்த்தி வந்து இவங்ககிட்ட வாங்கிட்டு அப்படியே போட்டு வச்சுருக்காங்க, பாட்டம் வேறு இல்லாமல். ஸோ அதனால் இவங்க வந்து 350 ருபீஸ் கொடுத்து வாங்க எனக்கு மனசு இல்லை. சரி, அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், இவங்க எப்போ ஆஃபர் போட்டாங்க பாருங்கள், உடனே அப்போ ஆஃபர் போட்ட உடனே நான் வந்து இவங்ககிட்ட வந்து புக் பண்ணிவிட்டு, இப்போ நான் ஒன்று போட்டிருக்கேன், அதோட ஃபுல் வியூ நான் காட்டுறேன். இது பாருங்க, ரொம்ப நல்லாயிருக்கு. சரிங்களா? அது நான் ஃபுல் வியூ காட்டுறேன் பாருங்கள். எத்தனை ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன் பாருங்கள். இது வந்து என்ன கலர்னால், இது நேவி ப்ளூ. இந்த பேர்ட்ஸோட சவுண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குல்லங்க. அதாவது குயில் கூவிகிட்டே இருக்குது. காலையில் எழுந்து வந்தால் இது ஒரு நல்ல வைப்புங்க, மார்னிங் வைப்பு. இது சூப்பராக இருக்குது. இது வந்து நேவி ப்ளூ வாங்கினேன். அப்புறம் ஒரு 3-4 கலர்ஸ் வாங்கினேன். எங்கே காட்டினா அங்கே இருக்கு பாருங்கள். இது ஒன்று நான் ஒன்று இப்போ உங்களுக்காக போட்டுக்கிட்டு இருக்கிறேன். அழகாக இந்த மாதிரி டேக்கில் வந்துடுங்க, இந்த மாதிரி பேக்கிங்கில், சாரி, இந்த மாதிரி ஒரு பவுச்சில் வந்துடும் உங்களுக்கு. இது பாருங்கள், லிவா சர்டிஃபைடு. இது வந்து பீச் கலர். சரிங்களா? அவங்க வந்து சொல்லிவிடுவாங்க, இந்த மாதிரி ஆக்சுவலாக வந்து எனக்கு பேண்ட் வந்து எம் சைஸ் தான், இது எக்ஸல்னு போட்டிருக்கு. அவங்க வந்து தெளிவாக சொல்லிவிடுவாங்க, இந்த பேண்ட்டு இவங்க போடலாம், இவங்க போடக்கூடாது அப்படின்னு தெளிவாக சொல்லுவேன். ஸோ நம்ம அவங்க லைவ் வாட்ச் பண்ணணும், அவங்க வீடியோவை நல்லா வாட்ச் பண்ணணும். ஏன்னா ரிட்டர்ன் ஆப்ஷன் கிடையாது அவங்க கையில். நீங்கள் என்ன தான் தலை கீழே நின்னா கூட ரிட்டர்ன் ஆப்ஷன் இவங்க இல்லை, யாருமே கொடுக்க மாட்டாங்க. சரிங்களா? அதனால் ரிட்டர்ன் ஆப்ஷன் இல்லாதனால அவங்க சொல்கிறத வந்து நம்ம கவனிக்கணும். இல்லையா, வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா அங்கே எல்லாமே டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. அதை விட லைவ் பாருங்கள், அதில் தான் அழகாக சொல்லுவாங்க இந்த டீட்டெயில் எல்லாம். இது வந்து எக்ஸல் தான் போட்டிருக்கு, எனக்கு எம்மு தான் ஆக்சுவலாக. அவங்க சொல்கிறாங்க எஸ் உள்ளவங்க, எம் உள்ளவங்க, எக்ஸல் உள்ளவங்க, இவங்க 3 பேருமே இதை போடலான்னு சொல்கிறாங்க. அழகான இந்த மாதிரி ஒரு பவுச் பேக்கிங்கில் சூப்பராக வருதுங்க. ஏன் அவங்க அப்படி சொல்கிறாங்கன்னா, இது வந்து எலாஸ்டிக் இருக்குது இல்லைங்க. ஸோ இந்த எலாஸ்டிக் இருக்கிறதுனால, இந்த எலாஸ்டிக் பார்த்திங்கன்னா இப்படி எக்ஸ்பேண்ட் ஆகுது. ஸோ எக்ஸ்பேண்ட் ஆகுறதுனால இந்த பாருங்க இவ்வளோ தூரம் எக்ஸ்பேண்ட் ஆகுது. அதனால் எக்ஸல் இருக்கிற வரைக்கும் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த லைவில் அழகாக சொல்லுவாங்க. இதோட குவாலிட்டியை வந்து நான் சொல்லக்கூடாதுங்க, நீங்கள் கிட்ட பாருங்கள் எப்படி இருக்குங்க, எவ்வளோ சூப்பராக இருக்குங்களா. இதை பார்த்தாலுமே தெரியுங்க இந்த குவாலிட்டி எப்படி. நீங்கள் சொல்லுங்கள், இந்த ப்ராடக்ட்டை இந்த ரேட்டுக்கு இது ஒர்த்தா இது இல்லையா அப்படி சொல்லிட்டு. எவ்வளோ அழகாக சைட் பேக்கெட் வச்சு சூப்பராக இருக்குதுங்க. நானே இப்போ தான் ஓப்பன் பண்ணுறேன், வாங்கிட்டு ஆர்டர் போட்டு யூஸே பண்ணல. சரி, இது ரிவ்யூ கொடுத்துட்டு யூஸ் பண்ணலாம். அது பாருங்கள் பேக்கெட்டோட. சரிங்களா? அழகாக ஒரு குட்டி நாட்டம் இருக்குது, அட்ஜஸ்டபுள் நாட்டு. அதனால தான் அவங்க சொல்கிறாங்க இந்த 3 சைஸ் உள்ளவங்க போடலான்னு. ஏன் சொல்கிறாங்க, இதெல்லாம் தான் ரீசன். இந்த டேக் இருக்குது, இந்த எலாஸ்டிக் இருக்குது. சரிங்களா? அழகாக சைட் பேக்கெட்டை வச்சு சூப்பராக நல்லது. பார்த்திங்கன்னா ஸ்லிட்டு இருக்கும், சைட் ஸ்லிட் இருக்கும். அது ஒரு என்ன சொல்லுது, ஒரு ஸ்டைலிஷாக இருக்குது, ட்ரெண்டியாக இருக்குது. அது போகும்போது சைட் ஸ்லிட்டு. என்ன ஒன்று, இது வந்து ஹைட்டு தாங்க ப்ராப்ளம் இதில்.
ஆனால் இதை நல்லா மெயின்டைன் பண்ணணும்னா கண்டிப்பாக நீங்கள் ஹேண்ட் வாஷ் தாங்க பண்ணணும். ஹேண்ட் வாஷ் பண்ணி போடுங்க. எந்த துணியாக இருந்தாலும் சரி ஹேண்ட் வாஷ் பண்ணி போடுங்க. அதோட லைஃப் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். சரிங்களா? மிஷினில் தயவுசெய்து போடாதீங்க. லைஃப் வரணும்னா இல்லை நான் 2, 3 டைம் போட்டோன்னா அது வந்து அப்படியே ஒரு மாதிரி தான் ஆகிடும். இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ நாளாக நான் வச்சுருக்கேன். அவங்ககிட்ட வாங்கின ட்ரெஸ் அவங்க பார்த்தாலுமே இப்போ ஆச்சரியப்படுவாங்க. அவங்க ஒரு லைவில் இதை போட்டுட்டு வந்தாங்க. நான் உடனே ஆர்டர் போட்டேன். ப்ரைஸை கூட கேட்காம இந்த கலரை பார்த்தோன்னா ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி ப்ரைஸை கூட கேட்காத உடனே போயிட்டு வாட்ஸ்அப்பில் போய் ஆர்டர் போட்டேன். வாட்ஸ்அப் புக்கிங்காக இருக்குது, வெப்சைட்டும் இருக்குது அவங்களுக்கு. சரிங்களா? இது பார்த்திங்கன்னா கிளாத்தும் சொல்லிட்டேன். இந்த பாருங்கள் ட்ரான்ஸ்பரன்சி பாருங்கள். கிளாத் உங்களுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிருவாங்க வீடியோவில். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். அப்படியே சும்மா தகன்னு இருக்குது இல்லைங்க. 2வது இதில் என்ன பிரச்சனைன்னு கேட்குறீங்களா? ஹைட்டு. என்ன மாதிரி குள்ளக்கட்டையாக இருக்கிறீங்களா? அவங்களுக்குலாம் அதுக்குன்னு மேனுஃபேக்சர் பண்ண முடியாதுங்க. ஒருத்தர் கூட அவங்களோட வீடியோஸில் போயிட்டு நான் ரொம்ப ஷார்ட்டாக இருக்கிறேன், எனக்கு ஏற்ற மாதிரி எஸ் சைஸ் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பற்றி ஒரே பண்ணாதீங்க. நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். நம்ம லேடிஸ் இருக்கிற வீட்டில் ஒரு மிஷின் கம்பல்சரி இருக்கணும். ஏன்னு கேட்குறீங்களா? இந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கு நம்ம ஃபோல்ட் பண்ணி தைச்சிக்கலாம், ஆல்ட்ரு பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ வந்து எஸ் சைஸே நிறைய வருது கிடையாதுங்க, எம்மு தான் வருது. அதனால் அவங்க வந்து எடுத்துகிட்டு வந்து அவங்களுக்கு வியாபாரம் ஆகலைன்னா அது அவங்களுக்கு லாஸ் தானேங்க, சேல்ஸ் ஆகணும்னு லாஸ் தானே. அதனால தான் அவங்க வந்து நிறைய பேர் இப்போ வந்து இந்த எஸ்ஸை வந்து எடுத்துகிட்டு வர மாட்டுறாங்க. எம்மு வாங்குறது நம்ம என்ன பண்ணோம், வீட்டில் மிஷின் வந்து அழகாக நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கிட்டோன்னு வச்சுக்கோ. டாப்புக்கு சொல்கிறேன், சூப்பராக இருக்கும். அது நான் அப்படி தாங்க பண்ணுவேன். ஏன்னா இப்போ எஸ்ஐ வருது இல்லை, ஆக்சுவலாக இப்போ எம்மா ஆகிடுச்சு எனக்கு. இதை சொல்கிற ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் இதெல்லாம் நம்மளுக்காக மேனுஃபேக்சர் பண்ணுவாங்களா சொல்லுங்கள் பார்க்கலாம். நம்ம இருக்கிற உயரத்துக்கும் உடம்புக்கும் அதுக்கேற்ற மாதிரிலாம் மேனுஃபேக்சர் பண்ண முடியாது. சரிங்களா? அதனால் எம்மா வாங்கி நம்மளுக்கு பிடிச்ச ப்ராடக்ட்டு நல்ல ஒரு ரீசனபிள் ப்ரைஸில் நம்மளுக்கு கிடைக்குதா உடனே நம்ம யோசிக்கவே கூடாது. அழகாக வாங்கி டாப்பாக இருந்தால் அதை வந்து ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபோல்ட் பண்ணி அழகாக மடித்து தைச்சி அதை யூஸ் பண்ணிக்கோங்க. 2வது இன்னொரு சின்ன டிப்ஸ், என்ன மாதிரி எல்லாம் ஷார்ட்டாக இருக்கிறீங்களா, நீக்கு மேலே எப்போதும் ஷார்ட்டை போடாதீங்க, அதாவது டாப்பை போடாதீங்க. போட்டிங்கன்னா ரொம்ப குள்ளமாக தெரிவிங்க. இதெல்லாம் ஒரு சின்ன டிப்ஸு. இந்த குள்ளக்கட்டைகளுக்கெல்லாம் ஒரு டிப்ஸு இது. வந்து நீக்கு கீழே வந்து போடாதீங்க. ஏன் அப்படி போட்டால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்குறீங்களா? ரொம்ப இன்னும் ஷார்ட்டாக தெரியும். அதனால் கரெக்டாக நீ லென்த்துக்கு வச்சு ஃபோல்ட் பண்ணி தைச்சி குர்த்தியாக இருந்தால் குர்த்தியை போட்டுருங்க. பாட்டமாக இருந்தால் என்ன பண்ணுங்க, ஜஸ்ட் இந்த ஹிப்பில் வந்து ஒரு ஃபோல்ட் பண்ணி விட்டால் ஹைட்டு குறைய போகுது, அவ்வளோதான். இப்போ நான் போட்டுக்கிட்டு இருக்கேன், ஃபுல் வியூ காட்டுற பாருங்கள். இது இவ்வளோ ஹைட் இருக்குது, நான் இவ்வளோ ஹைட் இருக்கிறேன்கிட்ட சத்தியமாக கிடையாதுங்க. இது இந்த ஹைட்டுக்கு என் ஹைட்டுக்கு நான் குர்த்தா பண்ணிட்டு வாங்கன்னு நினச்சா நான் இந்த உலகத்துலேயே கடல்லே இல்லைன்ற மாதிரி கிடைக்காதுங்க இது. சரிங்களா? அதனால் இதான் ட்ரெஸ்ஸோட ரிவ்யூ ஃபுல்லாக சொல்லிட்டேன் நான். 320 ருபீஸு. நான் எத்தனை கலர் வாங்கணும்னு சொல்லிடுறேன். ஒரு கலர் நேவி ப்ளூ காமிச்சிட்டேன். சரிங்களா? பீச் கலர் காமிச்சிட்டேன். அடுத்தது பாருங்கள் எல்லோ, மஸ்டர்ட் எல்லோ. இதெல்லாம் என்கிட்ட இல்லாத கலருங்க. இதனால் நிறைய குர்த்தி பேண்ட்டை வந்து போடாதே வச்சுருக்கேன் நான். இந்த பாருங்கள், இது பார்த்திங்கன்னா ராமர் க்ரீன். ஓகேங்களா? அதனால் இதுதான் இந்த ப்ராடக்டெல்லாம் காமிச்சிட்டேன். 2வது உங்கள்கிட்ட எப்படிமா புக் பண்ணுறது, இவ்வளோ கதையை சொன்னீங்க, எங்கள்கிட்ட எப்படி புக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஒன்றும் இல்லை, டெய்லி அவங்க லைவ் போடுவாங்க. அவங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். வந்த உடனே போய் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் எதுனா இருக்கா பாருங்கள். லைவில் ஒரு ஆஃபர் கொடுப்பாங்க, ஒரு கோட் நம்பர் கொடுப்பாங்க, கூப்பன் நம்பர் கொடுப்பாங்க. இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்க ஃபஸ்ட்டே சொல்லிவிடுவாங்க, இந்த இது உள்ள இந்த ப்ராடக்ட் உள்ளவங்கலாம் இந்த சைஸ் உள்ளவங்களுக்கு தான் இன்றைக்கி இந்த வீடியோன்னு சொல்லிவிடுவாங்க. ஸோ உங்களோட ரிலேட்டடாக இருந்தால் உடனே அட்டண்டன்ஸ் போட்டுருங்க. போட்டு உங்கள் ப்ராடக்ட் இருந்தால் வாங்கிக்கோங்க. சரிங்களா? கூப்பன் கோடு கொடுப்பாங்க. கூப்பன் கோடுனா 30 ருபீஸ் 20 ருபீஸ் ஆஃபர் வந்து கண்டிப்பாக கொடுப்பாங்க. 500 மேலே எடுத்தால் ஃப்ரீ ஷிப்பிங் தந்துடுவாங்க. அவங்க டெஃபினட்டாக தருவாங்க. அதில் லைவை பார்த்தீங்கன்னா 300 ப்ராடக்ட் வாங்கினா கூட ஃப்ரீ ஷிப்பிங் கொடுக்குறாங்க. அவங்க 200 ப்ராடக்ட் வாங்கினா கூட ஃப்ரீ ஷிப்பிங் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி பேஜ் நான் இது வரைக்கும் பார்த்தது இல்லைங்க. 1000 1500 அப்படியே வித் ஷிப்பிங்கின்ற ஆனால் போங்கம்மா அப்படின்ட்டு நான் பாட்டுக்கு ஸ்கிப் பண்ணிட்டு நான் வந்துக்கிட்டே இருப்பேன். உங்களுக்கும் இந்த மாதிரி நிமலாஸில் ப்ராடக்ட் வாங்கணும், உங்களுக்கு பிடிச்சா நான் சொல்கிற இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கணும். நீங்களே போய் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்களே சொல்லுங்கள். இவங்க வந்து சும்மா ரிவ்யூக்காக சொல்கிறாங்களா அப்படின்னா நீங்கள் நினைக்காதீங்க. நீங்கள் போய் பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சா வாங்குங்க. இது வந்து வாங்கணுன்னு கம்பல்சரி இல்லை. நான் வாங்கினேன், அவங்க ஒரு லேடி, ஆஸ் எ லேடியாக அவங்களுக்கு நம்ம ஒரு சின்ன சப்போர்ட் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஒரு சின்ன சப்போர்ட்டு, ரொம்ப பெரிய அளவுக்கு நம்மளால முடியலனாலும் இதை மாதிரி அவங்கள ரிவ்யூ கொடுத்தோ இல்லை ப்ராடக்ட் வாங்கியோ அவங்கள நம்ம வந்து சப்போர்ட் பண்ணணுன்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் நான் இந்த வீடியோவை நான் வந்து போட்டிருக்கிறேன். ஸோ நீங்களும் லேடிஸ் தான் இந்த வீடியோவை நிறைய பேர் பார்ப்பீங்க, என் ஜென்ஸு கூட பார்ப்பீங்க. உங்கள் ஒய்ஃபுக்கோ உங்கள் சிஸ்டர்ஸ்க்கோ யாருக்கோ வாங்கி கொடுக்குறேன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக ஒரு நாள் போய் லைவை பாருங்கள். ஒரு சின்னதாக ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் போடுங்க. சரிங்களா? ஒரு 200 100 ருபீஸ்க்கு ஏதோ ஒன்று ஆர்டர் போடுங்க. அவங்களோட ரெஸ்பான்ஸு, அவங்களோட டெலிவரி அதை பற்றி சொல்லுவேன். இவங்க எங்கே இருக்கிறாங்க அதையும் நான் சொல்லலை பாருங்கள். திருச்சியில் இருக்கிறாங்க சொல்லுவாங்க,
ஓப்பன் வீடியோ மஸ்ட்டு, பார்சல் ஓப்பனிங் வீடியோ மஸ்ட்டுன்னு ஒரு வீடியோவில் சொல்லுவாங்க. ஆனால் இது பண்ணணும் தான். இது வரைக்குங்க சத்தியமாக நான் ப்ராடக்ட் வாங்கினேன் இந்த 4 இயர்ஸில் சத்தியமாக ஒரு நாள் நான் ஓப்பனிங் வீடியோ எடுத்ததே கிடையாதுங்க. எனக்கு எந்த கம்ப்ளைண்ட்டும் வந்ததும் கிடையாதுங்க. சரிங்களா? ஏன்னு கேட்குறீங்களா? அந்த அளவுக்கு அவங்க லைவில் சொல்கிறத நம்ம வாட்ச் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆர்டர் போட்டோம்னா நம்ம வீடியோவானா இந்த ரிட்டர்னாவானா அவங்கள பற்றி நான் நெகட்டிவாக பேச வேண்டிய அவசியமும் நம்மளுக்கு இருக்காதுங்க. அதனால் நீங்கள் இந்த ப்ராடக்ட் வாங்கினா அவங்க லைவை போய் செக் பண்ணுங்கள். தயவுசெய்து லைவை போயிட்டு ஆனால் அவங்க நீங்கள் லைவில் போனீங்கன்னா எல்லாமே சொல்லிவிடுவாங்க. இந்த சைஸ் உள்ளவங்க போடலாமா போடக்கூடாதா, இது அவங்களுக்கு செட் ஆகுமா ஆகாதா அதையும் சொல்லிவிடுவாங்க. இந்த கிளாத் என்ன, இந்த கிளாத் எப்படி, இது வெயிலில் போட்டுக்க முடியுமா, இது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குமா, இப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே A to Z அவங்க வந்து லைவில் சொல்லிடுவாங்க. அதனால் நீங்கள் லைவை போய் செக் பண்ணி பாருங்கள். அதுதாங்க என்னோடய அட்வைஸ். நான் அப்படி லைவை பார்த்து தான் வாங்குவேன். இந்த வீடியோ கூட நான் பார்த்துட்டு வாங்க மாட்டேங்க. நான் லைவை பார்த்துட்டு தான் நான் வந்து வாங்குவேன். ஏன்னா அதில் எல்லா டீட்டெயிலும் சொல்லுவாங்க. மேபி ரேராக முதல்ல நீங்கள் வீடியோ போய் பார்த்துட்டு அங்கே ப்ராடக்ட்டே இருக்காது, அது வேறு விஷயம். லைவ்லேயே ஃபுல்லாக முடிஞ்சு போய்டும் ஆகிடும். ஏதோ 1, 2 ப்ராடக்ட் தான் இருக்கும். அது நம்மளுக்கு பிடிக்காத கலராக இருக்கும். அதில் பிடிச்சதை வாங்கணும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக போய் ஃபஸ்ட் டைம் வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எடுங்க. எடுத்து தான் ஆகணும் நீங்கள். நான் இது வரைக்கும் எடுத்தது இல்லைங்க. உண்மையாக தான் சொல்கிறேன் நான். பொய்யெல்லாம் சொல்லலை, ரிவ்யூக்காகலாம் எதுவும் சொல்லலை. அவங்க யார் என்ன ஏதுன்னே எனக்கு தெரியாது. ஆனால் அவங்கள பற்றி நான் இவ்வளோ வந்து ப்ரைஸ் பண்ணி பேசுகிறேன்னா அவங்கள ப்ரைஸ் பண்ணி பேசுகிறத விட அவங்க ப்ராடக்ட்டை நான் ப்ரைஸ் பண்ணி பேசுகிறேன்னா இதோட வந்து ஓன் எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் அவங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதில் வந்து எனக்கு எந்த நோக்கமும் கிடையாது, அவங்களுக்கு எதுக்கும் எந்த டேர்ம்ஸும் கிடையாது. ஜஸ்ட்டு நான் வீடியோ பார்ப்பேன், லைவ் புக் பண்ணுவேன். இவ்வளோ தாங்க. ஒரு சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங் தான் எனக்கும் அவங்களுக்கும். மற்றபடி வேறு ஒன்றுமே இல்லை. இந்த ப்ராடக்ட் வாங்கி தான் அண்டர்ஸ்டாண்டிங்கு. அதனால் வந்துட்டு ஓப்பனிங் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாங்குறீங்களா கண்டிப்பாக ஓப்பனிங் வீடியோ எடுங்க. சரிங்களா? லைவ் பார்த்தீங்கன்னா ஷிப்பிங் ஃப்ரீலேயே நீங்கள் வாங்கிக்கலாம் நீங்கள். சரிங்களா? அதனால் இந்த வீடியோ நான் வந்து ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துட்றேன், வெப்சைட் லிங்க்கும் கொடுத்துட்றேன். நீங்கள் கண்டிப்பாக டெஃபினட்டாக இந்த வீடியோவை யாரெல்லாம் இப்போ நீங்கள் போய் பாருங்கள், ஆடி ஆஃபர் நிறைய போடுறாங்க, எக்கச்சக்கமாக போடுறாங்க. நமக்கே அப்படியே வைத்தறிச்சலாக இருக்குது. என்னடா நம்ம சைஸில் இல்லாத போயிடுச்சடா அப்படின்ற மாதிரிலாம் நான் வந்து ஃபீல் பண்ணியிருக்கிறேன். அதனால் வந்து நீங்கள் வந்துட்டு இப்போ போய் இந்த ஆடி ஆஃபரை நல்லா யூஸ் பண்ணிக்கிங்க. மந்த் ஃபுல்லாக போடுவாங்கன்னு நினைக்கிறேன், தெரில சரியாக டீட்டெயில் தெரில. அதனால் இந்த ட்ரெஸ்ஸோட ப்ரைஸ் கூட நான் சொல்லவே இல்லை. இதுவே சம்திங் 300க்குள்ளே தாங்க இந்த ட்ரெஸ்ஸு. இது அவ்வளோதான், அதுக்கு மேலே இல்லை இது. அது மாதிரி அதனால் இப்போ வந்து எழுந்திரிச்சு நின்று காட்டுறதுனால இதை நான் வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி மறுபடியும் ஒரு முறை காமிச்சிடுறேன். சரிங்களா? அவ்வளோதாங்க. நீங்கள் போய் பார்த்துட்டு டெஃபினட் நான் சொல்கிறேன்றதுக்காகவே நீங்கள் போயிட்டு ஒன்று ஆர்டர் போட்டுட்டு உங்களோட ரிவ்யூ கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் காமெண்ட். நீங்களும் அவங்களோட கஸ்டமர் ஆகிடுவீங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். நான் கேரண்டி கொடுக்குறேன் உங்களுக்கு. அவ்வளோதாங்க. வீடியோவில் எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். லெகின் போட நீங்கள் வரவே பண்ணாதீங்க. உங்ககிட்ட நல்லா அஃபோர்டபுள் ப்ரைஸில் கொடுப்பாங்க. ஆஃபர் போடுற சீசனில் மிஸ் பண்ணாதீங்க. இப்போ ஆடி ஆஃபரை மிஸ் பண்ணாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கருத்துக்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.